இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சேனலுக்கு எப்படி லோகோ டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் பண்ணிட்டு அதில் இருந்த ஒரு காப்பி பண்ணி உள்ள அப்படியே அலைன் பண்ணி வச்சுக்கிறோம். அலைன் பண்ணி வச்சுட்டு ரெக்டாங்குலர் டூல் எடுத்து 2 ஷேப்பில் வச்சு அதே போல் ஆப்போசிட் சைடில் இன்னொன்று க்ரியேட் பண்ணேன். இப்போ அதை ரெண்டையும் ஒரே ஷேமாக வச்சு அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஷேப் ஃபில்டர் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறோம். ட்ராக் பண்ணி அதே போல் அந்த சைடும் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த இதை வந்து வெளியில் எடுத்துகிறோம். ரிமூவ் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுடலாம். டெலிட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சமமாக வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒன்று டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டுக்கு அடோப் டெக்ஸ்ட்னு கொடுத்து அதுக்கு தேவையான பாண்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து எஃபெக்ட்டை போயிட்டு வார்ப்பில் போயிட்டு ஆர்ட் அப்படிங்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி சைஸை மாற்றிக்கிறோம். இப்படி ஒரு ஆர்ச் போல் இருக்கும். அதில் அப்படி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ அதே போல் கீழே வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் கொடுக்குறேன்னா, இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு எழுதிக்கிறேன், டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை அதுக்கேற்ற மாதிரி கீழே அப்படி அலைன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ பண்ணுற டிசைனுக்கு இதுக்கேற்ற போல் வச்சுக்கிறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து லோகோ அந்த டிசைன் யூஎன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலோட நேமே கொடுத்துக்கிறேன். மாதிரி கலர் கொடுத்துடலாம். எல்லாத்துக்குமே கலர் கொடுத்துருவோம். இந்த யூஎன் அப்புறம் கிராஃபிக் டிசைனர் அடோப் டெக்ஸ்ட்ன்றதுக்கு எல்லாத்துக்கும் கலர் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எலிப்ஸ் டூலில் பண்ணோம்ல அந்த ரவுண்ட் ஷேப்பு, அதுக்கு வந்து உள்ள கலர் பிளாக் கலரில் கொடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலரை வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து ரெக்டாங்குலர் டூல் எடுத்து ஒரு கட் அந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி அதை அப்படியே ஒரு காப்பி பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா அப்படியே நிறையாகும்.
இப்போ இது எதுக்காண்டி பண்ணுறோம்னா, இந்த லோகோவுக்கு பின்னாடி வைக்க, அது ஒரு பேக்ரவுண்டு வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி அதை கொண்டு வந்து வச்சு சென்டரில் அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரே இருக்கட்டும் அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே அப்படியே வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.